வணக்கங்க. நான் இப்போ நம்ம ஆவடி கண்ணாபாளையம் சைட்டுக்கு போகலான் இருக்கேன். இப்போது நீங்கள் பார்க்குற ரோடு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோடு. ஃப்ரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பூந்தமல்லி. இந்த ஒரு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டிமார்ட்டு, ஜெயச்சந்திரன், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜு, மகாலட்சுமி விமன்ஸ் காலேஜ், மகாலட்சுமி பாலிடெக்னிக், ஸ்கூல்ஸ்னால் வந்து உங்களுக்கு சைத்தன்யா, வேலம்மாள் வித்யாசிரம், இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த ஒரு ரோட்டில் மட்டுமே. இங்கேருந்து நம்ம சைட் எவ்வளோ தூரன்றது உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன், வாங்க என்னன்னு பார்ப்போம். நம்ம இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து 3 கிலோமீட்டர்ஸ். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன், நீங்களே பாருங்க. பருத்திப்பட்டு செக் போஸ்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் நம்ம சைட் போகணும். நல்லா ஒரு பிஸியான ஏரியா. நான் வந்து ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஐயப்பாக்கம், அம்பத்தூர், இந்த பூந்தமல்லி மெயினில் அவ்வளோ இந்த பருத்திப்பேட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றது தொட்டுடுச்சு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஆவடி வந்து இப்போது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 7,000 7,500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு பருத்திப்பேட்டு மெயின் ரோட்டில் சொல்கிறேன். இதுவே நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ரேட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 3,000 3,500 தான், சரிங்களா? அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா அது கரெக்டான ரேட்டு. இப்போ வாங்கினீங்கன்னா அது வந்து ஓவர் ப்ரைஸில் நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதை தான் நான் வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லியிருந்தேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு 300 இல்லை 400 ஏறி இருக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அதுக்கு பதிலாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி சைட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ரிஷியேஷன் அப்படின்றது நல்லா இருக்கும். போத் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் உடனே வீடு கட்டி வரப்போறீங்க அப்படின்றதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான இடம். இது வந்து ப்ரீ லான்ச் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க ஆஃபராக. இந்த சம்பு, போரு, பயோசெப்டிக்கு, சிசிடிவி கேமரா, ஓவர் ஹெட் டேங்க்கு, இதெல்லாம் நிறைய காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில், அதாவது நம்ம சைட் சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் லேஅவுட் போட்டிருக்காங்க. காம்படிட்டிவ் ப்ரைஸ்லேயே போட்டு தான் இருக்காங்க. நல்லா அங்கே போயிட்டு நீங்கள் வீடுக்குன்னு கொட்டேஷன் உக்காஞ்சிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 65 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 BHK வில்லா 65 லட்ச ரூபா ஆட் போட்டுருவாங்க. ஆனால் சிட்டிங்கில் நீங்கள் உட்காரப்போ தான் உங்களுக்கு ஒரு 7 to 7.5 lakhs அமௌண்ட்டை வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீ புக்கிங்கில் பண்ண எல்லாருக்குமே வந்து செம பெனிஃபிட். ஏன்னா அந்த டைமில் ப்ரைஸும் கம்மி, ப்ளஸ் வந்து அம்யூனிட்டிஸும் ஃப்ரீயாக அடாப்ட் பண்ணிட்டாங்க. இன்னைய டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து 15 வில்லாஸ், கன்ஃபார்ம்டு வில்லாஸ் வந்து புக் ஆகிருக்கு. இந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து வித்தின் ஒரு 1.5 months வந்து அப்ரிஷியேஷன் பண்ணிட்டாங்க. 200 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏறி இருக்கு. இது ஏறுமான்னு கேட்டிங்கன்னா 100% ஏறும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காரணத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு ரீசனோடு தான் நான் சொல்கிறேன் இதை. அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் கட் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரே ஸ்ட்ரைட் போனீங்க அப்படின்னா நம்ம சைட்டு தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு பாரிவாக்கம், பூந்தமல்லி அண்ட் இந்த ORR கனெக்ட் ஆகிடும். அண்ட் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிற வழி, இந்த வழி பார்த்தீங்கன்னா மினி பஸ் போகும். 1/2 hour ஒன்ஸ் எப்போயுமே வந்து மினி பஸ் இங்கே வந்துட்டு தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்க இந்த சைத்தன்யா ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் பஸ் வரும். மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே வரும். நம்ம சைட்டை தாண்டியே நிறைய போகும். இந்த சைட்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லேஅவுட் போட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காட்டுறேன். நிறைய பேர் வந்து கொடை போட்டுக்கிட்டு ப்ரௌச்சர்ஸ்லாம் காட்டிக்கிட்டு நிற்பாங்க. நல்ல ஒரு 4 லேஅவுட் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லாவே ப்ரைமாக இருக்குது நம்மளோட சேர்த்து. ஆனால் இந்த 4 லேஅவுட்டை விட பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு காம்படிட்டிவான ப்ரைஸில் கொடுக்கறது நம்ம மட்டும்தான். நீங்கள் அங்கே அதை பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி இவங்களாம் பார்த்துருக்காங்க பாருங்க. இவங்களாம் வந்து ப்ரௌச்சர் காட்டி வைக்கிறாங்க நல்லா இதுன்னு சொல்லிட்டு, இங்கே அங்கன்னு சொல்லிட்டு சுற்றிங்க. இந்த லெஃப்ட் நீங்கள் போனாலும் நீங்கள் பாரிவாக்கம், பூந்தமல்லியும் போயிடலாம். நம்ம சைட்டில் வழியாகவும் நீங்கள் போகலாம். இப்போது அந்த லெஃப்ட் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து மினி பஸ் நிற்கிற ஒரு ஸ்டாப்பு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அங்கே ஒரு ஸ்டாப் நிற்கும். அண்ட் இதை இப்போ ஒன்று வரும், அதையும் காட்டுறேன். நல்லா பிஸியான இருக்க ஏரியா தாங்க. இந்த காலியாக இருக்கும், தனியாக வருவோமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் கிடையாது. ஊர் இருக்க இடம் தான், கடைங்க இருக்க இடம் தான், பிஸியான இடம் தான்.
இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்ணப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு, ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரெயிட்டாக ரூட் போனீங்கன்னா உங்களுக்கு பட்டாபிராம் வந்துடும். இங்கேருந்து ஒரு ரஃப்லி 4 to 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இது கண்ணப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு, இதுவும் கண்ணப்பாளையம் பஸ் ஸ்டாப். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்மளோட சைடு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். இங்க லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கோயில் இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ். இது மேட்டுப்பாளையம் ரோடு, கண்ணப்பாளையம் வில்லேஜ் நம்ம சைடு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தனியாலாம் இருக்க போறீங்கன்னு எந்த ஒரு பயமும் தேவை கிடையாது. சுற்றி வீடுங்களாம் இருக்கு. இங்கெல்லாம் நல்ல டெவலப்டு ஏரியா தான், நல்ல வளர்ந்துட்டு இருக்க இடம். இந்த புரிதல் உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இது இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த லெஃப்ட் ரைட்ல இருக்க வீடுங்க, இந்த கோவிலுங்க எல்லாமே இந்த ஏரியா டெவலப்டு. இந்த ஏரியால 5400 5500 அந்த ரேஞ்சில் போகுது. இங்க வந்து ஆக்சுவல் லே அவுட் கிடையாது, ரீசேல் பிளாட்ஸ் வந்து இந்த இதுல போயிட்டு இருக்கு. சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டு தான் இந்த ஏரியாவுமே. நான் காட்டுறேன் வீடுங்கெல்லாம் பாருங்க நான் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நான் எர்லியா சில பேர் வாங்கியிருக்காங்க நம்ம சைட்ல, ப்ரீ புக்கிங் டைம்லயே வாங்கிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த டைம்ல இப்போ நீங்க ஃப்ரண்ட்ல பாக்குறீங்களா ஒரு ரோடு, இது வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. ஏன் சில கிளைண்ட்ஸே வந்து 30 ஃபீட் ரோடாப்பா இல்லையே, இப்போ 24 ஃபீட் ரோடு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 30 ஃபீட் ரோடு 24 ஃபீட்டுக்கு வந்து தார் ரோடு மட்டும் போட்டிருக்காங்க. நான் ரோடோட விட்டை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல வந்து காட்டுறேன். ஏன்னா இந்த செடிங்களாம் இருக்கிறதுனால விஷுவலாக வந்து உங்களுக்கு தெரியாது, இல்லைப்பா சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு பவுண்டரி மார்க் பண்ணியிருப்பாங்க, நான் அதையும் காட்டுறேன். அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த ரோடை வந்து போடலை, கம்ப்ளீட்டாக வந்து ஜல்லி மட்டும் தான் இருந்தது. அந்த ஃபோட்டோ வீடியோவில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காட்டுறேன். இப்போ இந்த பவுண்டரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லெஃப்டில் 2 கல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் பவுண்டரி இந்த ரோட்டுக்கே. இந்த பவுண்டரி 30 ஃபீட்ன்றது காரணம் அதுதான். இந்த செடிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மறைச்சதுனால 24 ஃபீட் மாதிரி தெரியுது விஷுவலாக பார்க்கறதுக்கு. அண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜெல்லி மட்டும் போட்டுருந்தாங்க. அந்த டைமில் என்னப்பா ரோட்லாம் நீங்கள் போட மாட்டீங்கப்பா, கவர்மெண்ட் வந்து இப்படிதான்ப்பா சொல்லுவோம், நீங்கள் நாங்கள் வாங்கிட்டு போடணும், நாங்கள் எப்படிப்பா இங்கெல்லாம் வரதுன்ற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா பதில் இதுதான், ரோடு போட்டு பக்கா வச்சுட்டாங்க. இது நம்ம கம்பெனி போடலை, இது போட்டது கவர்மெண்ட். நமக்கும் இந்த ரோட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது போட்டது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் தான். இப்போ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே தெரிந்து பாருங்க கொடியோட, அதுதான் நம்ம சைட்டு. ஹார்ட்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் கரெக்டாக. அந்த ஆடி முடிஞ்சு எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல பார்த்தீங்கன்னா உள்ள என்னோட கணக்குப்படி ஒரு 10-12 பேஸ்மெண்ட் ஏறி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் பக்காவாக வச்சுருக்கோம். லோன்லாம் ரெடியாகி இன்னும் ஃபியூ டேஸில் சாங்ஷன் லெட்டர் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பக்காவான ஒரு இடம். இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்த வழி தாங்க அது. ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ வீடுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு புரிதல் இருந்ததுனால இந்த லேண்டை நீங்கள் வாங்குவீங்க. அந்த இடத்துல எல்லாமே வந்து 5300 5400 per ஸ்கொயர் ஃபீட்டு. அங்கேருந்து இந்த ஒரு ரோடு, இந்த ரோட்டுக்கு அப்படியே தள்ளி அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சைட்டு வந்துடும். இவ்வளோதான் டிஸ்டன்ஸ். இப்போ அந்த நம்மளோட லேஅவுட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ். இந்த டைமில் வாங்குறவங்களுக்கு நல்லாவே அப்ரிசியேஷன் ஆகும். நீங்கள் ஓவர் சேச்சுரேட் பாயிண்ட்டு தொட்டப்புறம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ரிசியேஷன் ஆகும், ஆகாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் ஏறுதுன்னா ஓவர் சேச்சுரேட்டட் பாயிண்ட் அப்புறம் வாங்கினீங்கன்னா ஒரு 200 300 தான் ஏறி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காரே இருக்குது, ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பாரிவாக்கம் பூந்தமல்லி யாருக்குன்னே சொன்ன பார்த்தீங்களா, அது கனெக்ட் ஆகிடும். ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே நீங்கள் ஓஆர்ஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சிமெண்ட் கான்கிரீட் ரோடு 30 ஃபீட்ல போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சைட்டு. நீங்க பாருங்க, சைட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். இதுல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி. இதை வந்து தயார் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் டெவலப்பர்ஸ். அந்த உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் பாருங்க, அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த நம்ம சைடில் இருந்து பார்த்தாலே அந்த வீடெலாம் தெரியும். இன்னைய டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்னர் பிளாக்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பார்த்த கிளைண்ட்ஸ் ப்ரீ புக்கிங்லேயே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லாஸ் வந்து 50 lakhs போட்டு கொடுக்குறாங்க, G+1 வில்லாஸ். அண்டு லேண்டு வந்து உங்களுக்கு 26 lakhsலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. 90% லோனுமே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் தோ வந்து சிபில் ஃபால்ட்டே இருந்தால் கூட அது என்னென்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு கிளியராக பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி அண்டு சேஃப் அண்ட் செக்யூரான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சரி, நீங்கள் உடனடியாக வீடு கட்டி வர போகிறீங்கன்னா சரி, இந்த இடம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான இடம். நான் சும்மாலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். நாங்கள் உங்களை வாங்கியே ஆகணும் அந்த மாதிரி நாங்கள் ப்ரெஷர் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார், எங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கேளுங்க. நானும் வந்து நெக்ஸ்ட் 5 yearsல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வரப்போகுது, நம்ம சைட்டை சுற்றி என்ன வரப்போகுதுன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா மட்டும் புக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். சைட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லியிருப்பேன். இதில் சொல்லாத டீட்டெயில்ஸும் சிலதுலாம் இருக்குது. நேரில் வாங்க, நான் சொல்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.